ஹாய் காய்ஸ், லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஆங்குலரில் 10 முக்கியமான பில்டிங் பிளாக்ஸை பற்றி ஓவராலாக கொஞ்சம் பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அந்த 10 பில்டிங் பிளாக்ஸில் காமன் சர்வீஸ் டைரக்டிவ் பைப் இந்த ஓனத்துலேயும் நம்ம எப்படி ஃபைல்ஸை க்ரியேட் பண்ணுறதுல பேசிக்காக நம்ம இதில் எப்படி ஒர்க் பண்ணலாங்கிறத நம்ம இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோக்காக நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, ஃபஸ்ட்டு ஸ்க்ராட்ச்லேருந்தே ஒரு அப்ளிகேஷனை க்ரியேட் பண்ணிக்கலாம். ng new angular part 4 no stand alone. இதில் நான் SCSS கொடுத்துக்கிறேன், இதில் நோ கொடுத்துக்கிறேன். புது ப்ராஜெக்ட் க்ரியேட் ஆகிட்டு இதுக்கப்புறம் நான் இந்த விசுவல் ஸ்டுடியோ கோடில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ரன் பண்ணி பார்க்குறேன். ரன் பண்ணி பார்க்குறது கமாண்ட் என்னென்னா ng serve -o. இது நம்ம அப்ளிகேஷனே இப்போ ரன் ஆகுது. இப்போ நம்ம காம்பனண்ட்டை நம்ம எப்படி க்ரியேட் பண்ணலாம் பார்க்கலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, புதுசாக ஒரு டெர்மினலை ஓப்பன் பண்ணிக்கிறோம். புதுசாக காம்பனண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு கமெண்ட் என்ன, ng g c அதுக்கப்புறம் காம்பனண்ட் நேம். இல்லை g என்னென்னா ஜென்ரேட், c என்னென்னா காம்பனண்ட், அதுக்கப்புறம் காம்பனண்ட் 1 என்னென்னா காம்பனண்ட் நேம். ஓகே, ஃபைல் க்ரியேட் ஆகிட்டு இதில் பார்த்தீங்கன்னா சோர்ஸில் ஆப்பில் காம்பனண்ட் 1ல் 4 ஃபைல்ஸ் க்ரியேட் ஆகிருக்கு. நம்ம என்ன நேம் இங்கே கொடுத்தோமோ அதே நேமில் இங்கே க்ரியேட் ஆகிரும். அதுக்கப்புறம் நம்ம இந்த கமாண்ட் மூலமாகவும் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்னொரு வேயில் நம்ம எப்படி காம்பனண்ட்டை க்ரியேட் பண்ணலாம், ng generate component 2. அதாவது இங்கே ஜெனரேட்டோடைய ஷார்ட் ஃபார்ம் தான் G, காம்பனண்டோடைய ஷார்ட் ஃபார்ம் தான் இங்கே C. இதை நீங்கள் இந்த வேலையும் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம், இந்த வேலையும் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா காம்பனண்ட் 2 அதில் க்ரியேட் ஆகிட்டு. ஓகே, நம்ம காம்பனண்ட் நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். இது எப்படி நான் ஃப்ரண்ட் எண்டில் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இதுக்கு ரவுட்டிங் மூலமாக நீங்கள் பார்க்கலாம். ஆனால் இப்போதைக்கு நான் ரவுட்டிங் பற்றி இந்த கான்செப்டில் சொல்லப்படுறது கிடையாது. ஸோ காம்பனண்ட் 1 காம்பனண்ட் 2 நம்ம எப்படி ஃப்ரண்ட் எண்டில் இன்னொரு வேலை பார்க்கலாம்னா, இங்கே காம்பனண்ட் .html இருக்குது. டிஃபால்ட்டாக அவங்க நீங்கள் புதுசாக ஒரு ப்ராஜெக்டை க்ரியேட் பண்ணும்போது ஒரு டிஃபால்ட்டான ஒரு டெம்ப்ளேட்டில் அவங்க க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த டெம்ப்ளேட்டை இப்போ நம்ம ஓவர் ரைட் பண்ணிக்கலாம். app -component 1 component 2 இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் காம்பனண்ட் 1 நம்ம யூஸ் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா காம்பனண்ட் 1ன்னு சொல்லி எனக்கு இப்போ வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆங்குலருடைய டிஃபால்ட்டான டெம்ப்ளேட், அதாவது ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போது உருவான அந்த டெம்ப்ளேட் நம்ம அதை ரிமூவ் பண்ணிவிட்டு காம்பனண்ட் 1உடைய கண்டென்ட்டாக யூஸ் பண்ணதுனால அந்த கண்டென்ட் தான் இதில் அப்ளை ஆகிருக்கு. இதில் நம்ம இன்னொன்று வெயிட் பண்ணிக்கலாம். இப்போ காம்பனண்ட் 1 நான் அந்த app.component HTML யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் அதாவது காம்பனண்ட் 1லேயுமே நான் காம்பனண்ட் 2 நான் யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா காம்பனண்ட் 1 ஃபர்ஸ்ட் இருக்குது, காம்பனண்ட் 2 செகண்ட் இருக்குது. இல்லை காம்பனண்ட் 1க்குள்ளே தான் காம்பனண்ட் 2 நம்ம கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் காம்பனண்ட் 1க்கான இதை நம்ம எதில் கொடுத்துருக்கோம்னா app.component.html நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அந்த கொடுத்ததுனால இந்த மாதிரியாக நம்ம டிஸ்பிளே ஆகிருக்கு. அதுக்கப்புறம் காம்பனண்ட்டில் நான் பேசிக்காக ஒரு பட்டன் கிளிக்கை வச்சு ஒரு கவுண்டர் மாதிரி நான் ஷோ பண்ணிக்கிறேன். ஸோ எப்படி விவையும் யூஐ லாஜிக்கையும் நம்ம இதில் காம்பனண்ட்டில் நம்ம எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன். காம்பனண்ட் 1உடைய வியூவில் நான் ஒரு பட்டன் க்ரியேட் பண்ணுறேன்.
பட்டன் டேக் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதோட டெக்ஸ்ட் வந்து இன்க்ரிமெண்ட் மீ. கிளிக்குங்கிறது வந்து இந்த பட்டனுக்கான ஒரு ஆன் கிளிக் ஈவெண்ட் லிசனர் மாதிரி. இதில் நம்ம டிஃபைன் பண்ணிக்கிற மெத்தடை வந்து இது கால் பண்ணோம். இதில் பார்த்தீங்கன்னா இன்க்ரிமெண்ட் சொல்லி நான் டிஃபைன் பண்ணியிருக்கேன். ரெட் கலரில் அண்டர்ஸ்கோர் ஆகிருக்கு. இதுக்கு மீனிங் என்னென்னா இந்த மெத்தடை வந்து common.ts ஃபைன் பண்ண முடியலன்னு அர்த்தம். ஸோ இதை நம்ம இப்போ அதில் டிஃபைன் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டிஃபைன் பண்ண உடனே அந்த அண்டர்ஸ்கோர் வந்து போயிட்டு இன்க்ரிமெண்ட்டை வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்காக ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தோன்னா பட்டன் கிரியேட் ஆகிருக்கு. நான் கிளிக் பண்ணுறேன். நான் கிளிக் பண்ணால் வந்து எனக்கு வந்து பேக்ரவுண்டில் வந்து எனக்கு இன்க்ரிமெண்ட் ஆகிருக்கும். ஆனால் இந்த இன்க்ரிமெண்டான வேல்யூஸ் வந்து அந்த ஐஎன்சின்னு சொல்லி அந்த வேரியபிளில் ஸ்டோர் ஆகிருக்கும். இந்த ஐஎன்சியில் ஸ்டோர் ஆகிருக்கிற அந்த வேல்யூவை வந்து நான் ஃப்ரண்ட் எண்டில் ஷோ பண்ணணும்னா நான் வியூஸில் வந்து டிஃபைன் பண்ணணும். ஸோ இல்லை எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இன்க்ரிமெண்டட் வேல்யூ 5. இப்போ எதுக்கு இது 5ன்னு காட்டுதுன்னா நான் வந்து 5 டைம்ஸ் வந்து அப்போதே கிளிக் பண்ணிட்டேன். அந்த ஒரு ரீசனால தான். ஸோ இன்க்ரிமெண்ட் அதாவது இந்த பட்டன் இன்க்ரிமெண்ட் மீ வந்து வியூஸில் இருக்குது. நான் வந்து எப்போல்லாம் பட்டனை கிளிக் பண்ணுறனோ அந்த ஈவென்ட் லிஸ்னர் மூலமாக இன்க்ரிமெண்ட் மெத்தடை வந்து கால் பண்ணுறோம். இன்க்ரிமெண்ட் மெத்தடில் நம்ம என்ன லாஜிக் போட்டிருக்கோன்னா ஐஎன்சின்னு சொல்லி ஒரு வேரியபிளில் ஒன்றை வந்து நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். அதாவது எப்போப்பெல்லாம் நம்ம இன்க்ரிமெண்ட் மீயை கிளிக் பண்ணுறோமோ அப்போப்பெல்லாம் வந்து ஒரு வேல்யூ வந்து எக்ஸ்ட்ரா ஐஎன்சியில் வந்து நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ இன்க்ரிமெண்ட் பண்ண வேல்யூவை வந்து நான் ஃப்ரண்ட் எண்டில் காமிக்கிறதுக்காக டேட்டா பெயிண்டிங் மூலமாக நான் வந்து இதில் காமிக்கிறேன். ஸோ டேட்டா பெயிண்டிங் வந்து நம்ம வந்து அப்கமிங் வீடியோவில் பார்க்கலாம். இந்த டேட்டா பெயிண்டிங் மீனிங் என்னென்னா டேட்டா இன்டர்போலேஷன். ஓகேங்களா? ஐஎன்சிங்கிறது வந்து நான் இங்கே டிஃபைன் பண்ண ஒரு வேரியபிள். ஸோ இந்த வேரியபிளில் வந்து நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எப்போப்பெல்லாம் எனக்கு வந்து இதில் இன்க்ரிமெண்ட் நடந்துக்கிட்டு இருக்குமோ அப்போப்பெல்லாம் எனக்கு வந்து ரியல் டைமாக வந்து இங்கே அப்டேட் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா எந்த விதமான அப்டேட்டுக்கான நான் லாஜிக்கை வந்து இதில் எழுதலை. அதாவது பட்டனுக்கு மட்டும் நான் கொடுத்துருக்கேன். அதாவது பட்டனுக்கு ஒரு வேல்யூ வந்து நம்ம கிளிக் பண்ணும்போது இன்க்ரிமெண்ட் ஆகிறதுக்கு லாஜிக் போட்டிருக்கேன். ஆனால் ஃப்ரண்ட் எண்டில் இப்படி எப்போ ஷோ ஆகணும் அந்த மாதிரி எந்த விதமான கொடுக்கும் கொடுக்கல. ஸோ இந்த டேட்டா இன்டர்பேஸ் மூலமாக ரியல் டைமாக அதில் அப்டேட் ஆகுது. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம்னா சர்வீஸ் பார்க்கலாம். எஸ் மீன்ஸ் சர்வீஸ் 1. இல்லை பார்த்தீங்கன்னா சர்வீஸ் 1 கிரியேட் ஆகிட்டு அதோட சிண்டெக்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஆல்ரெடி நான் போன வீடியோ சொன்ன மாதிரி சர்வீஸ் வந்து பிஸ்னஸ் லாஜிக் வந்து இதில் மெயின்டைன் பண்ணுவாங்க. காமனில் யூஏ ரிலேட்டடான லாஜிக்கை மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ சர்வீஸில் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா பிஸ்னஸ் ரிலேட்டடான லாஜிக், அதுக்கப்புறம் ஏபிஐ ரெக்வஸ்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ் வந்து நம்ம இதை வந்து ரைட் பண்ணி வச்சுப்போம். இந்த சர்வீஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படி நம்ம பார்க்குறதுக்கு நான் ஒரு சின்ன கோடிங் வந்து மாடிஃபை பண்ணுறேன். இந்த மாதிரி கோடிங்கை நான் மாடிஃபை பண்ணிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா சர்வீஸில் வந்து டெக்ஸ்ட்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து கெட் பண்ணுறதுக்கு, இன்னொன்று செட் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் நான் காம்பனண்ட் 1ஐயும் காம்பனண்ட் 2ஐயும் வந்து நான் லைட்டாக மாடிஃபை பண்ணுறேன்.
இதில் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் எஸ்விசின்னு சொல்லி ஒரு வேரியபிளை டிஃபைன் பண்ணியிருக்கேன். சர்வீஸ் ஒன்னை வந்து நான் இந்த காம்பனண்ட் ஒன்ல நான் இன்ஜெக்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் 2 மெத்தடை நான் டிஃபைன் பண்ணி, ஒரு மெத்தட் வந்து எதுக்காகனா வேல்யூவை செட் பண்ணுறதுக்கும், இன்னொரு மெத்தட் எதுக்குன்னா வேல்யூவை வந்து கெட் பண்ணுறதுக்கும் நான் டிஃபைன் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வியூஸில் வந்து நான் யூஏ ரிலேட்டடான லாஜிக்கை ஹேண்டில் பண்ணுறதுக்காக இதை மாடிஃபை பண்ணியிருக்கேன். இதே மாதிரி நான் வந்து காம்பனண்ட் 2க்கும் நான் அப்ளை பண்ண போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் மாடிஃபை பண்ணியிருக்கேன். காம்பனண்ட் 2லையும் காம்பனண்ட் 1ல நான் என்ன போட்டனோ அதே மாதிரி தான் போட்டிருக்கேன். ஆனால் என்ன ஒரு வித்தியாசம்னா காம்பனண்ட் 2ன்னு டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஸோ இது எந்த மாதிரி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம ரியல் டைமாக பார்க்கலாம். இப்போ வந்து நான் காம்பனண்ட் 1ல இருந்து வேல்யூவை கெட் பண்ணுறேன். ஹலோன்னு இங்கே வந்திருக்கு. காம்பனண்ட் 2லேருந்து நான் வேல்யூவை கெட் பண்ணுறேன். இங்கேயும் ஹலோ வந்திருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா காம்பனண்ட் 2ல இருந்து வேல்யூவை செட் பண்ணுறேன். செட் பண்ணிவிட்டு வேல்யூவை வந்து கெட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா செட் ஃப்ரம் காம்பனண்ட் 2. அதே மாதிரி காம்பனண்ட் 1லேருந்து நான் என்ன பண்ணுறேன்னா வேல்யூவை கெட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா காம்பனண்ட் செட் ஃப்ரம் காம்பனண்ட் 2. அதுக்கப்புறம் காம்பனண்ட் 1லேருந்து நான் வேல்யூ வந்து செட் பண்ணுறேன். செட் பண்ணிவிட்டு காம்பனண்ட் 2ல் போய் வேல்யூவை கெட் பண்ணி பார்க்குறேன். காம்பனண்ட் 1 மாதிரி இருக்குது. இதுமாதிரி காம்பனண்ட் 1லேயும் நான் வந்து கெட் பண்ணி பார்க்குறேன். காம்பனண்ட் 1 தான் வந்து ரிட்டன் ஆயிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த டெக்ஸ்ட்டுங்கிறத நான் வேல்யூ செட் பண்ணுறேன், கெட் பண்ணுறேன். ஸோ இந்த சர்வீஸ் வந்து நான் ப்ரொவைடட் ரூட்னு கொடுத்த உடனே என்ன ஆகும்னா இது ஒரு சிங்கிள்டன் மாதிரி ஆக்ட் ஆகும் த்ரூ அவுட் அப்ளிகேஷனோட லைஃப் சைக்கிளில். இப்போ பார்த்தீங்கன்னா காம்பனண்ட் 1லேருந்து நான் வேல்யூ செட் பண்ணும்போது காம்பனண்ட் 2க்கும் வந்து அதே வேல்யூ எது காம்பனண்ட் 1ல நான் என்ன வேல்யூ செட் பண்ணனோ அதே வேல்யூவை வந்து காம்பனண்ட் 2லையும் ஆக்சஸ் பண்ண முடியுது. அதே மாதிரி காம்பனண்ட் 2ல நான் வேல்யூ செட் பண்ணும்போது நான் என்ன வேல்யூ காம்பனண்ட் 2ல செட் பண்ணணும் அதே வேல்யூ வந்து காம்பனண்ட் 1ல வந்து என்னால் கெட் பண்ண முடிஞ்சது. ஸோ எங்களுடைய அப்ளிகேஷனில் நீங்கள் எங்கேனாலும் வந்து ஒரு சம் டேட்டா வந்து நீங்கள் ஒரு காம்பனண்ட் டு இன்னொரு காம்பனண்ட்டுக்கு வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஹேண்டிலும் பண்ணிக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் பர்பஸ்க்காக தான் இந்த சர்வீஸை இந்த மாதிரி மாடிஃபை பண்ணியிருக்கேன். ஸோ காம்பனண்ட் 1க்கும் காம்பனண்ட் 2க்கும் அது எப்படி ஷேர் ஆகுது, எப்படி வந்து அப்ளிகேஷனில் ஒரு காம்பனண்ட்டுக்கும் இன்னொரு காம்பனண்ட்டுக்கும் வந்து ஷேர் பண்ணுறாங்கிறத வந்து இந்த எக்ஸாம்பிள் மூலமாக நம்ம பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்கலாம்னா டைரக்டிவ். நான் இப்போ என்ஜி ஜென்ரேட் டைரக்டிவ் 1 சொல்லி இந்த கமெண்ட் லைன் மூலமாக ஒரு டைரக்டிவ் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆகிருக்கு. இப்போ டைரக்டிவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 விதமான டைரக்டிவ் இருக்குது. ஒன்று காம்பனண்ட் டைரக்டிவ், ஸ்ட்ரக்சரல் டைரக்டிவ், அதுக்கப்புறம் ஆட்ரிபியூட் டைரக்டிவ். இதில் பார்த்தீங்கன்னா காம்பனண்ட் டைரக்டிவ் வந்து நம்ம ஆல்ரெடி இதில் யூஸ் பண்ணியாச்சு. அதாவது ஒரு காம்போனண்ட்டை நம்ம இன்னொரு காம்போனண்ட்டில் நம்ம யூஸ் பண்ணுறது தான் வந்து காம்பனண்ட் டைரக்டிவ். அடுத்த டைரக்டிவ் என்னன்னா ஸ்ட்ரக்சரல் டைரக்டிவ். ஸ்ட்ரக்சரல் டைரக்டிவ்னா எந்த மாதிரி இருக்கும்னா என்ஜி இஃப், என்ஜி ஃபார் இந்த மாதிரியான டைரக்டிவ் வந்து டிஃபால்ட்டாக ஆங்குலரில் இருக்குது. இது மூலமாக நம்ம அப்ளிகேஷனில் சில கண்டிஷனை பேஸ் பண்ணி ஆங்குலரில் சில லேஅவுட் செஞ்சஸ் நம்ம பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ இன்க்ரிமெண்ட் வேல்யூ வந்து ஒரு 5க்கு மேலே போச்சுன்னா எனக்கு இந்த கீழே உள்ள கண்டென்ட் வந்து ஷோ ஆகணும், அது வரைக்கும் ஷோ ஆகக்கூடாது நான் வந்து அப்படின்னு சொல்லி இந்த செக்ஷனை வந்து நான் வந்து மாற்றுறேன். இதுக்காக நான் டிவ் பிளாக் யூஸ் பண்ணுறேன். என்ஜி இஃப் ஸ்ட்ரக்சரல் டைரக்டிவ் எப்போவுமே எந்த மாதிரி இருக்கும்னா ஸ்டார் போட்டு ஸ்டார்ட் ஆகும். என்ஜி இஃப் இதில் ஐஎன்சி greater than 5. அதுக்கப்புறம் இந்த கண்டென்ட்டை எடுத்து இதுக்குள்ள போட்டு சேவ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கீழே உள்ள கண்டென்ட் வந்து ஷோ ஆகலை. இதை வந்து நான் இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன் 1. இப்போ 5க்கு மேலே போட்டோன்னே இது ஷோ ஆகுது. இந்த மாதிரியான கண்டிஷனை பேஸ் பண்ணி வியூலையோ அதாவது லேஅவுட்லேயோ சில சேஞ்சஸை வந்து நம்ம கொண்டு வந்தோன்னா அது வந்து ஸ்ட்ரக்சரல் டைரக்டிவ். நெக்ஸ்ட் என்னென்னா ஆட்ரிபியூட் டைரக்டிவ். ஆட்ரிபியூட் டைரக்டிவ் வந்து ஆங்குலர்லேயே வந்து டிஃபால்ட்டாக நம்ம ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதில் எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு இதை யூஸ் பண்ணிக்கலாம்.
இதில் பார்த்தீங்கன்னா நான் PDAC-க்கு NG ஸ்டைல், அதுக்கப்புறம் ஸ்டைல் வந்து இந்த மாதிரியான டிஃபைன் பண்ணியிருக்கேன். அதாவது இன்டர்னல் கண்டென்ட், அதாவது டெக்ஸ்ட்டை வந்து நான் வந்து கலர் வந்து ரெட் கலராக சேஞ்ச் பண்ணுறதுக்கு நான் இதில் லைனை மாற்றிருக்கேன். இது எப்படி ஃப்ரண்ட் எண்டில் இது அப்ளை ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அதில் அப்ளை ஆகிருக்கு. அதாவது காம்பனண்ட் ஒர்க்ஸ், இப்போ காம்பனண்ட் 2 ஒர்க்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் கலரில் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெட் கலரில் இருக்குது. ஏன்னா நம்ம செட் பண்ணியிருக்கிற கலர் வந்து ரெட் கலர். இதை வந்து நம்ம எப்படி கஸ்டமாக டேரெக்டிவாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அதாவது கஸ்டம் டேரெக்டிவ் மூலமாக இதை எப்படி அச்சீவ் பண்ணிக்கலாம்னு பார்க்கலாம். இப்போ நான் ஆல்ரெடி டேரெக்டிவ் 1 வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ கோடிங்கை வந்து லைட்டாக மாடிஃபை பண்ணுறேன். இப்போ நான் கோடிங்கை வந்து இந்த மாதிரி மாடிஃபை பண்ணியிருக்கேன். அதாவது இந்த டேரெக்டிவ் நான் எங்கே டிஃபைன் பண்ணுறேனோ அந்த டாம் எலமெண்ட்டோடைய டெக்ஸ்ட்டு கலர் வந்து ரெட் கலராக மாறணும்னு சொல்லி நான் டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம அங்கே அப்ளை பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் வந்து இது மாறி இருக்கு. ஸோ இதே மாதிரி நீங்களும் வந்து கஸ்டமைஸ்டாக உங்களுக்கு டேரெக்டிவ் மூலமாக நீங்கள் வந்து ஆட்ரிபியூட் ஸ்ட்ரக்சர், ஆட்ரிபியூட், அதுக்கப்புறம் ஸ்ட்ரக்சரல், இந்த மாதிரி இதை வந்து நீங்கள் டிஃபைன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு என்ன பார்க்கலாம்னா நம்ம பைப்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். பைப்ஸில் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். பைப்ஸில் வந்து பியூர் பைப் ஒன்று இருக்குது, இம்பியூர் பைப் ஒன்று இருக்குது. பியூர் பைப் வந்து எப்போ சென்ஸ் ஆகும்னா இன்புட் வந்து எப்போ சென்ஸ் ஆகுதோ அப்போ வந்து சென்ஸ் ஆகும். ஆனால் இம்பியூர் பைப் வந்து எப்போ ரன் ஆகும்னா ஒவ்வொரு சேஞ்ச் டிடெக்ஷனுக்கும் அது வந்து ரன் ஆகும். பைப் கிரியேட் பண்ணுறதுக்கு கமாண்ட் ng gb pipe 1. இப்போ பைப் வந்து கிரியேட் ஆகிட்டு இதை நான் என்ன பண்ணுறேன்னா பியூர் ட்ரூன்னு சொல்லி கொடுக்கேன். அதாவது இப்போ இந்த பைப் ஒன்று வந்து எப்படின்னா பியூர் பைப் மாதிரி ஆக்ட் ஆகும். ஸோ இதில் சில சேஞ்சஸ் நான் வந்து ஒர்க் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா நான் கோடிங் லைட்டாக மாடிஃபை பண்ணியிருக்கேன். இந்த பைப் என்ன பண்ணணும்னா இன்புட்டை எடுத்துக்கிட்டு அதை ரிவர்ஸ் பண்ணிவிடும். ஸோ இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது நம்ம வந்து காம்பனண்ட்டில் அப்ளை பண்ணி பார்க்கலாம். இந்த பைப் ஒன்று டெஸ்ட் பண்ணுறதுக்கு நான் இந்த மாதிரி கோடிங் இந்த லைனை ஆட் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா இன்புட் வந்து டெஸ்டிங், அதுக்கப்புறம் பார் போட்டு பைப் நேம் வந்து நம்ம டிஃபைன் பண்ணணும். இதான் வந்து பேசிக்கான இண்டெக்ஸ். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி நம்ம ஃப்ரண்ட் எண்டில் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ டெஸ்டிங் வந்து ரிவர்ஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு நான் பைப்பை வந்து நான் இம்பியூர் பைப்பாக ஆக்க போகிறேன். அதுக்கு ஃபால்ஸ்ன்னு சொல்லி நான் செட் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா வந்து இதுவும் ரிவர்ஸ் தான் ஆகிருக்கு. ஆனால் வந்து நம்ம இது எவ்ரி டைம் ரன் ஆகுதுன்னு சொல்லி நம்ம எப்படி பார்க்கணும்னா கன்சோல் லாக் போட்டு தான் நம்ம பார்க்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து இதை பியூரை வந்து இம்பியூரை வந்து நான் பியூராக மாற்றிக்கிறேன். பியூராக மாற்றிட்டு இதில் கன்சோல் போட்டு பார்க்குறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு தடவை தான் வந்து ரன் ஆகிருக்கு. மிச்சபடி வேறு எந்த ஒரு சென்ஸ் இல்லை. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா பியூரை வந்து நான் இம்பியூராக மாற்றுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் இன்க்ரிமெண்ட்டை வந்து நான் கிளிக் பண்ணும்போது எனக்கு வந்து இங்கே கவுண்ட்டு ஏறிக்கிட்டே போகுது. இதுக்கு மீனிங் என்னென்னா நான் இன்க்ரிமெண்ட்டை கிளிக் பண்ணும்போது
வேரியபிள், அதாவது இந்த ஐஎன்சி வேரியபிள் வந்து மாறும். ஸோ மாறனால சேஞ்ச் டிடெக்ஷன் நடக்கும். சேஞ்ச் டிடெக்ஷன் நடக்கிறதுனால எனக்கு இந்த இடத்துலையும் வந்து என்ன ஆகும்னா ரன் ஆகும். பியூர் பைப் எப்படின்னா எப்போ இன்புட் வேல்யூ சேஞ்ச் ஆகுதோ அந்த டைம் மட்டும் தான் ரன் ஆகும். ஆனால் இம்பியூர் பைப் என்ன ஆகும்னா ஒவ்வொரு சேஞ்ச் டிடெக்ஷனுக்கும் ரன் ஆகும். இப்போது இந்த இதை நான் கிளிக் பண்ணுறேன், ஆனால் எனக்கு இந்த இடத்துல வந்து நான் இன்புட் வேல்யூ சேஞ்சே பண்ணல. சேஞ்ச் பண்ணதுனால எனக்கு வந்து தேவையில்லாமல் ரன் ஆகுது. ஸோ இந்த ஒரு ரீசன் என்ன ஆகும்னா, ஸோ ஒரு ஹெவியான ஃபங்க்ஷனை வந்து நீங்கள் பைப்பில் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அது தேவையில்லாத ரிசோர்ஸ் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்களுடைய நீட்ஸை பொறுத்து நீங்கள் வந்து பியூர் பைப்பையும் இம்பியூர் பைப்பையும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோவில் வந்து நம்ம காம்போனன்ட், சர்வீஸ், டைரக்டிவ், அதுக்கப்புறம் பைப் வந்து நம்ம பார்த்துருக்கோம். அப்கமிங் வீடியோஸ் நம்ம என்ன பார்க்கலான்னா மாடியூல்ஸ், ரவுட்டிங், அதுக்கப்புறம் ரிமைனிங் திங்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோஸில் வந்து எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுனாலோ இல்லை எதுவும் நான் மிஸ் பண்ணியிருந்தாலோ தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மிஸ்டர் டெக் ஃபால்ட்டை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.